மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே, எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் எனக்காக மரித்தாரே. கைகளை உயர்த்தி என் பாவம் சுமந்தாரே. எல்லாரும் தயவு செய்து எனக்காக மரித்தாரே, என் பாவங்கள் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போன மாதத்தில் திருவிருந்து நேரத்தில் நான் கொடுத்த அந்த செய்தியை உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி என்கிற தலைப்பிலே நான் போன வாரம் உங்களோடு பேசினேன். போன திருவிருந்தில் பேசினேன். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை இந்த திருவிருந்து நாட்களிலே நான் உங்களோடு கூட பேசும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் மறுபடியும் இந்த திருவருதலை நம்ம தியானிக்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியில் நிற்க கண்டேன் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, யோவான் பரலோக தரிசனத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிற காரியத்தை அவர் பார்த்ததாக அவர் சொல்கிறார். அதை ஆவியானவர் பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். என்ன காட்சியை பார்த்தார்னு சொன்னால், இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை கண்டேன் அப்படின்னு சொல்கிறார். இன்று அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை கிரீடம் சூட்டிய ராஜாதி ராஜாவாக பார்க்கிறார்களே தவிர மீண்டும் சிலுவையில் தொங்குகிற இயேசுவாக பார்க்கவும் தியானிக்கவும் மறந்து போகிறார்கள். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடிக்கடி அந்த கல்வாரியினுடைய காட்சி, அந்த கல்வாரி தரிசனம் நமக்கு இருந்துக்கினே இருந்தால் தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உற்சாகமாக போயிட்டே இருக்கும். நம்மளை சங்கடப்படுத்த, நம்மளை கீழே இழுக்க, பலவிதமான காரியங்களில் நம்மளை சோர்ந்து போக பண்ண, உலகத்தோடு உலகமாக கலக்கிறதுக்கு நிறைய விஷயம் இந்த பூமியில் நன்றாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதெல்லாம் சமாளித்து நான் தொடர்ந்து ஜெபிக்கவும், தொடர்ந்து வேதத்தை வாசிக்கவும், கர்த்தருக்குள்ளே பக்தியோடு பயபக்தியோடு கூட இருக்குன்னா எனக்கு கல்வாரி காட்சியை பற்றிய தரிசனமும் தியானமும் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் ராஜாதி ராஜா உயிர்த்தெழுந்தார் தான், ராஜாதி ராஜா தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதுவே நம்முடைய காரியமாக மட்டும் இருந்தால் சோத்தரிக்கிறோம், பரிசுத்தம் சோத்தரிக்கிறோம் விளங்காது. நான் பரிசுத்தத்தில் விளங்க வேண்டுமானால், பாவங்களை விட்டொழிய வேண்டுமானால், எனக்குள்ளே தெய்வீக சிந்தைகள் உண்டாக வேண்டுமானால், என்னுடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமாய் மாற வேண்டுமானால், நான் கண்ணீரோடு கூட கர்த்தரை ஆராதிக்க வேண்டுமானால், அந்த கல்வாரி தரிசனமும் அந்த தியானமும் நமக்கு. அல்லேலூயா. அப்போ எந்த பலியை கர்த்தர் ஏற்கிறார்னா, நறுங்குண்டதும்
நொறுங்குண்டதுமான இருதயம். அப்போ இந்த நொறுங்குண்ட இருதயம் எப்போ வரும்னா அந்த கல்வாரியின் அனுபவங்களை தியானிக்கும் பொழுது தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாளிலே யோவான் ஆவிக்குள்ளான பொழுது அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் தரிசிக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு தான். ஆனால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் எப்படி தரிசித்தார்? அதாங்க பெரிய விஷயம். சோத்திரம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து நான் எப்படி போனேனோ அப்படியே திரும்பி வருவன்ட்டு தான் போனார் இயேசு. ஆனால் பரலோகம் போன இயேசு யோவானுக்கு திரும்ப எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னால், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதை யோவான் பார்த்தபோது அவன் இருதயம் உடைந்தது, அழுதான். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த கால வேளையில் அவருடைய இரத்தத்தோடு சரத்தோடு ஐக்கியப்பட வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் அந்த கல்வாரி தரிசனம் நம்முடைய கண்களில் வெளிப்படட்டும். உதாரணமாக கலாத்திய சபையை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வரேன். இந்த கலாத்திய சபை இந்த கல்வாரி தரிசனம் இல்லாததுனால அந்த சபை எப்படிப்பட்ட சபையாக மாறி போச்சு பிற்காலத்தில் என்கிறதுக்கு ஒரு 7 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் கல்வாரி அந்த கலாத்திய சபையை இன்றைக்கு நம்முடைய சபையோடு ஒப்பிட்டு நாமும் அப்படிப்பட்ட சபையாக தான் இருக்கிறோமா கொஞ்சம் நீ கவனிக்கணும். வசனத்தை நல்லா கவனிக்கணும். திரையில் அதுக்கு தான் நாங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நீங்களும் குறிப்பெடுக்கணும், டக்குன்னு உங்களுக்கு விஷுவலைஸ் ஆகணும்னு சொல்லி வசனங்களை போடும்போது அதை தெளிவோடு பார்க்கணும். ஏன்னா சோத்திரிக்கிறோம், ஏன் குரல் உங்களை மாற்றாது, கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை மாற்றும். அல்லேலூயா. உதாரணமாக கலாத்திய சபை ஒரு காலத்தில் புத்தி உள்ள சபையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கிலே கலாத்தியர் 3 சொல்லுது, அது புத்தி இல்லாத சபையாக போச்சு. கலாத்தியர் 3:1 சொல்லுது, புத்தி இல்லாத கலாத்தியரே. இந்த வசனம் போடுற தம்பி மாறுங்க, நான் சொல்லும் போது அந்த ஸ்பான்டினேட்டிவாக அந்த வேர்டு வரணுங்க. பின்னாடி அந்த யார் வசனம் போடுறதுக்கு உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. விழிப்பாக ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே அந்த கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கணும். சோத்தரிக்கிறோம். இவ்வளோ டைம் வரக்கூடாது. சோத்தரிக்கிறோம். வேகத்துக்கு என்னுடைய வேகத்துக்கு வரணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ அந்த சபை இப்போ என்ன சபையாக இருக்குதான்? புத்தி இல்லாத சபையாக இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த சபை என்ன சபையாக இருந்திருக்கு? சத்தமாக சொல்லுங்க. இது சபை இப்படி இருக்கிறது எனக்கு செட் ஆகலை. நானே கொஞ்சம் இதுவாக இருக்கிறேன். நீங்கள் என்னமோ நல்லா இந்த ஏசியை போட்டு ஒரு மாதிரி மதப்பாக உட்காந்து இருக்கிற மாதிரி தருது. நல்லா கைகளை உற்சாகமாக தட்டி முதல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, பால்கனியில் இருக்கிற பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டுங்க. நான் உங்களை பார்க்குறேன், ஒவ்வொருத்தரையும் பார்க்குறேன். நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையை பேசுங்க. முதல்ல நல்ல வாயை தரங்க, அந்நிய பாஷை பேசுங்க. பக்தி விருத்தி உண்டாக. ஒருவன் அந்நிய பாஷையில் பேசுவானால் அவனுக்கு பக்தி விருத்தி உண்டாகும். எல்லா சோம்பேறித்தனத்தின் ஆவி வெளியேறட்டும் in the name of Jesus. இன்னும் ஒரு நிமிடம் கையை நல்லா தட்டுங்க. சோத்திரம். Thank you Lord. ஆமென். வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை இயேசுவே. நல்ல உற்சாகமாக வல்லமை உண்டே உண்டே, அற்புத வல்லமை. பால்கனில பின்னாடி இருக்கிறவங்க உண்டு, கீழே இருக்கிறவங்க இயேசுவே ஸ்தோத்திரத்தோடு வல்லமை உண்டு. சத்தமா பாடு, வாய்க்குள்ளே முணராதீங்க. இன்னொரு முறை வல்லமை பொல்லாத சோம்பேறித்தனத்தை கொண்டு வர தூக்கத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினால் கல்வாரி தரிசனம் உற்சாகத்தின் ஆவி பிள்ளைகளுக்குள் வருவதாக. வல்லமை உண்டு உண்டு, சோர்ந்து போகப்பட்டுகிறார். ஆவியில ஒரு உற்சாகம் இல்லாதபடி வைத்திருக்கிறார். இன்னொரு முறை வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு. கையை தட்டும்போது நல்லா
இயேசுவே இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆண்டு தூக்கி ஹல்லேலூயா. பிரசங்கம் கேட்கும் போது சோத்திரம் பண்ணிக்கினே கேட்கணும். தோத்திரம் நான் கத்துவனாக்கும் நீங்கள் மாட்டுன்னு வெத்தலை பாக்கு செத்தம் வாயில் வச்ச வெத்தலை பாக்கு மாரி உட்காந்துருக்கூடாது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே கேட்கணும். அப்படி பண்ணாதான் ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை சட்டுன்னு உள்ள அனுப்புவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபையில் இருக்கும்போது அதனுடைய ஒழுங்கை முதல்ல தெரிந்துங்க. இப்போ இந்த கலாத்திய சபை முன்னாடி புத்தி இல்லாத சபையாக இருந்தது. முன்னாடி புத்தி உள்ள சபையாக இருந்தாலும் இப்போ என்ன சபையாக இருக்குது? அது பவுல் சொல்கிறாரு, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்றார். புத்தினா என்ன? யோபு 28:28 சொல்லுது, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. அப்போ புத்தி இல்லாமல் அந்த சபை இருக்குன்னா அந்த சபைக்குள் பொல்லாப்பு வந்துருச்சுன்னு அர்த்தம். கவனிக்கணும். நீங்கள் சபை விசுவாசி தான், தேவ பிள்ளை தான். ஆனால் அந்த சபை இப்போது புத்தி இல்லாத சபையாக இருக்குது. புத்தி இல்லாத சபைன்னு இது எப்படி எடுத்துக்குதுன்னா, ஒருவன் பொல்லாப்பை விட்டு விலகிட்டானா அவன் புத்தியோடு இருக்கிறான்னு அர்த்தம். அவன் பொல்லாப்பு அவனுக்குள்ளே இருக்குன்னா அவன் புத்தி இல்லாதவன் அர்த்தம். தெரிஞ்சுங்க. அந்த சபை முன்னாடி புத்தி உள்ள சபையாக இருந்தது. இப்போ அந்த சபை என்ன சபை இல்லை. அப்போ அந்த சபைன்னு சொல்லும்போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தான் அந்த சபை. அப்போ கவனிச்சினே வாங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன்னா பாருங்கள். ரெண்டாவது பாயிண்ட்டு, முன்னாடி அந்த சபை ஆவியில் இயங்கின சபையாக இருந்தது. ஆனால் இப்பையோ அந்த சபை மாம்சத்தில் செயல்படுகிறது. கலாத்தியர் 3:3 சொல்லுது, ஆவியில் ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தில் முடிவு பெறலாமா? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா அப்படின்னு கேட்குது. ஒரு காலத்தில் ஆவியில் இருந்தியம்மா, ஆவியில் நிறைஞ்சியே, ஆவியில் பாடுனியே, ஆவியிலேயே சிந்திப்பியே, ஆவியிலேயே யோசிப்பையே. இன்னைக்கு ஆவி உன்னை நடத்தாம உன் மாம்சம் உன்னை நடத்துதே, மாம்சத்துக்குரியவனா நீ மாறிட்டியே, மாம்சத்தின்படி சிந்திக்கிறியே அப்படின்னு அந்த சபையை குறித்த ஆவியானவர் வேதனையோடு சொல்றாரு. மூணாவது, முன்னாடி அந்த சபை கிருபை பெற்ற சபையா இருந்தது. இப்போது அந்த சபை கிருபையிலிருந்து விழுந்த சபையா இருக்குது. கலாத்தியர் 5:14, நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து கீழே விழுந்துட்டீங்களே. வசனத்தை கவனிச்சுக்கிட்டே வரணும். முன்னாடி அந்த சபை கிருபை பெற்ற சபை, ஆனா இன்றைக்கு அது கிருபையிலிருந்து கீழே விழுந்திருக்கு அந்த சபை. இன்றைக்கு இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் கிருபையிலே இருக்கிறீங்களா, கிருபையை விட்டு கீழே விழுந்துட்டீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சபை முன்னாடி பின்மாற்றங்கள் அவ்வளவா இல்லை அந்த சபையில். உதாரணமாக ஒரு சபையில் 100 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். கலாத்திய சபையை நான் சொல்கிறேன் உதாரணப்படுத்தி. 100 பேர் ஒரு சபையில் இருந்தாங்கன்னா அதில் 2-3 பேர் ஒரு பின்மாற்றக்காரன் இருப்பான், அப்படி வச்சுக்குவோம். ஆனால் கலாத்திய சபையில் இருக்கிற அத்தனை விசுவாசியும் பின்மாற்றத்தில் இருக்குது. எவ்வளோ பாருங்க. அதை பற்றி நீங்கள் கலாத்தியர் 1:6 பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறு ஒரு சுவிசேஷத்துக்கு திரும்புவதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். இவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டீங்களே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த சபை ஒரு பின்மாற்றம் அடைந்த சபையை பாருங்க. இவ்வளவு சீக்கிரமாய் சோத்தரிக்கிறோம், உங்களை அழைத்தவரை விட்டு விட்டு வேறு ஒன்றுக்கு பக்கமாக போயிட்டீங்களே, இவ்வளவு சீக்கிரமா போயிட்டீங்களே அப்படின்ற சோத்திரம். ஆனால் முன்னாடி அந்த சபை நல்ல சபையாக தான் இருந்தது. இப்போ சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ள அந்த பின்மாற்றத்தின் ஆவி இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு அந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கலாத்தியர், இப்போது அடுத்த ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேன். முன்பு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த சபை தான், ஆனால் இப்போது அந்த சபை அந்த நிலையில் இல்லை. சோத்திரிக்கிறோம். வசனம் கலாத்தியர் 4 அதனுடைய 13 வசனம், 14 15 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனி. கலாத்தியர் 4:13 வாசிக்கிற பாருங்க. உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வந்தேன். அவர் சொல்கிறார், முதலாம் தரம் நான் உங்களை பார்த்தேன். அப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா,
அப்படி இருந்தோம். என் சரத்தில் உண்டாயிருக்கிற சோதனைகளை நீங்கள் அசட்டை பண்ணாமல், அரோசியாமல், தேவதூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. அன்றைக்கி நான் ஊழியக்காரனாக நான் உங்கள் சபைக்கு வரும்பொழுது உங்களுடைய ஆவிக்குரிய விஷயங்கள் அப்படி இருந்தது. ஒரு பாஸ்டராக பார்க்கல, பாஸ்டருக்குள் இருக்கிற இயேசுவாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? பார்த்தீங்க. அந்த பார்வை இருந்துச்சு. சொல்லிட்டு சொல்கிறாரு, ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? வேர்? அன்னைக்கு இருந்த உங்களுக்குள்ள இந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதனால் உங்களுக்கு சத்ருவானேனோ அப்படிலாம் சொல்றாரு. இப்போ முன்னாடி அந்த சபை ஆனந்த பாக்கியம் உள்ள சபையாக இருந்தது. ஆனால் இப்போ அந்த சபை அந்த ஆனந்த பாக்கியம் இல்லை. இப்போ அந்த சபையில் சோத்திருக்கிறோம், அந்த கீழ்ப்படிதல் இல்லை. ஊழியக்காருடைய வார்த்தையை கேட்கிற சபையாக அந்த சபை இப்போ இல்லை. எப்படிப்பட்ட நிலைமை போச்சு பாருங்க. இன்னைக்கு இதை உங்களுடைய பர்சனல் லைஃபோடு ஒப்பிட்டு பார்க்கணும். முன்னாடி நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்னு இந்த வசனத்தின் அடிப்படையில் உங்களை பாருங்கள். முன்னாக அந்த சபையிலே ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் இப்போ கிறிஸ்து இல்லை. கலாத்தியர் 4:19 சொல்லுது, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் என்ன வேதனைப்படுறேன் அப்படின்னா, நான் முன்னாடி நான் வேதனைப்பட்டு உங்களுக்குள்ள கிறிஸ்துவை உருவாக்கி வச்சேன். ஆனால் இப்போ உங்களுக்குள்ள யார் இல்லை? இப்போ கிறிஸ்து இல்லை. இப்போ திரும்பவும் அந்த கிறிஸ்துவை உங்களுக்குள் உருவாக்குறதுக்கு நான் மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுறேன்றாரு. கிறிஸ்து இல்லாத சபையாக பாட்டெல்லாம் பாடுவாங்க, ஆண்டவர் நல்லவர்லாம் சொல்லுவாங்க, ஆனால் உள்ளே இருக்க வேண்டியவரே இல்லை. இருக்கிறாரான்னு பாருங்க. எங்கள் பாஸ்டர் பிரபுதாஸ் வாஸ் அடிக்கடி சொல்லுவார், தம்பி ஃபேனை நிறுத்திட்ட உடனே ஃபேனு ஓட்ட நின்றாது, அது ஓடின்னு தான் இருக்கும். ஆனால் மின்சாரத்திற்கும் அதற்கும் இருக்கிற தொடர்பு என்ன செஞ்சிருச்சு? துண்டிக்கப்பட்டுச்சு. ஒரு நாள் நின்னே போயிடும். இன்றைக்கி சர்ச்சுக்கு பைபிள் எடுத்துன்னு வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்கும், போயின்னுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு நேரம் சுத்தமாக நின்றுவீங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் கர்த்தருக்குள் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்பீர்கள். அல்லேலூயா. முன்பு அந்த சபை தெளிவான சபையாக இருந்தது, இப்போது அந்த சபை குழம்பி போன சபையாக மாறிவிட்டது. கலாத்தியர் 5:10 சொல்லுது, உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும். அப்போ அந்த சபையை எவனோ ஒருத்தன் உள்ள என்ன செய்கிறான்? கலக்கிறான். அப்போ அந்த சபை என்ன சபையாக இருக்குதுங்க? கலங்கி போன, குழம்பி போன. கலாத்தியர் 5:12 பாருங்க, உங்களை கலக்குகிறவர்கள் அப்படின்னு திரும்ப வருது. அது மட்டும் தெளிவாக இருந்த சபை இன்றைக்கி குழப்பத்தில் அந்த சபை இருக்குது. 8வது பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். முன்பு அந்த சபை கர்த்தருக்காக நன்றாய் ஓடினது. ஆனால் இன்னைக்கு ஓடுறாங்க, ஆனால் முன்ன மாதிரி இப்போ ஓடலை. கலாத்தியர் 5:7 சொல்லுது, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நல்லா ஓடினீங்களப்பா, ஜபம்னா அப்படி ஓடினீங்களே, கர்த்தருக்காக அப்படி நல்லா ஓடினீங்களே, இன்றைக்கி ஏன் இப்படி ஆயிட்டீங்க? இப்போ நான் ஒரு 8 பாயிண்ட் சொன்னல, முன்பாக அந்த சபை எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது. இதுக்கெல்லாம் காரணத்தை பவுல் சொல்கிறாரு. கலாத்தியர் 3:1 திரையில் பாருங்கள். இதை போன வாரமும் நான் பிரசங்கம் பண்ணினேன், போன திருவிருந்தலை இப்போ அதை நிலம் கொடுப்பேன். அப்போ அந்த கலாத்திய சபையை பற்றி ஆரம்ப கால அனுபவத்தை அவர் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. லிசன் த வேர்ட். அப்போ இப்போ இல்லை, அப்போ இருந்தார். அந்த கல்வாரி தரிசனத்தை எந்த சபை இழக்குதோ, கல்வாரி காட்சியை எந்த ஒரு தேவ பிள்ளை சோத்திர தியானத்திலும் தரிசனத்திலும் வராமல் போகுதோ, அந்த சபை இந்த மாதிரியான அனுபவங்களுக்குள் போயிடும். நான் சொல்றது விளங்குதா விளங்கலையா உங்களுக்கு? உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜபம் பண்ணும் பொழுது சோத்திரிக்கிறோம், கல்வாரி பாடல்களை அடிக்கடி பாடணும். வீட்டில் உட்காந்துக்கும் போது அந்த கல்வாரியை குறித்து உங்களுக்குள்ள ஒரு ரிமெம்பர் வரணும். ஏதோ புனித வெள்ளி நாட்களிலும்
லெந்து நாட்களிலும் மட்டும் நினைவு கூறுறது அல்ல, அது வாழ்க்கையின் அனுபவமாகவே மாறிடணும். அவர் எனக்காக பாடுபடலைன்னா இன்னைக்கு நான் இல்லையே, எனக்காக ரத்தம் சிந்தலைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லையே, என் பாவங்கள் அவர் சுமந்ததுனால, என் மீறுதல்கள் அவர் சுமந்ததுனால, என் அக்கிரமங்களை அவர் சுமந்ததுனால, அவர் எனக்காக சிதைக்கப்பட்டு பாடுபட்டதுனால அல்லவா எனக்கு இந்த வாழ்க்கை என்று அந்த கல்வாரியின் அனுபவம் நமக்கு இருக்கணும். அது அடிக்கடி நம்முடைய கண்கள், அதுதான் நம்ம இருதயத்தை, கல்லா இருக்கிற இருதயத்தை அப்பப்போ நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயமாக சோத்திரம். அதுதான் மற்ற கல்வாரிய காட்சியை கண்டவனுடைய இருதயம் கட்டாய நொறுங்குண்ட இருதயமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற வாலிப தம்பிமார்களுக்கும் உங்களுக்கு தரிசனம் வருதாப்பா, போவோம், ஷோ காட்டுவோம், ஜாலி பண்ணுவோம், சுற்றுவோம், வைப்போம், இப்படித்தான் இருக்குதே ஒளிய. இன்னைக்கு நீ சுத்துறதுக்கும் உடுத்துறதுக்கும் ஏசு உனக்காக மரித்தாருன்ற தரிசனமே இல்லாமல் இருந்தா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பிரதர். ஒரு காலத்தில் நீ அந்த கல்வாரி காட்சியை கண்டு கலங்கி தேம்பி அழுத அந்த நாட்கள் இன்னைக்கு இருக்கா பிரதர் உங்கள்கிட்ட? சிஸ்டர், அந்த கல்வாரி காட்சியை நினைவு கூர்ந்து கதறி அழுத சகோதரி தான் நீங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கல்வாரி காட்சி அழுத அந்த அனுபவங்களெல்லாம் மலையேறி போயிருக்குது. அப்படின்னா கட்டாயம் இந்த கலாத்திய சபையினுடைய நிலவரங்களை சொன்னனே, அது கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கும். ஏன் அந்த சபை மாம்சத்துக்கு போயிடுச்சு? ஏன் அந்த சபை பின்மாற்றம்? ஏன் அந்த சபையில் குழப்பம்? ஏன் அந்த சபை புத்தி இல்லாமல் போச்சு? ஏன் அந்த சபைக்குள்ள கிறிஸ்து இல்லை? ஏன் அந்த சபைக்குள்ள அந்த ஆனந்த பாக்கியம் இல்லை? காரணம், கல்வாரி காட்சியை இழந்துட்டாங்க. பவுல் சொல்றாரு, சிலுவையில் அறையப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஆனா இன்னைக்கு அந்த வெளிப்பாட்டை இழந்து போய் நிக்கிறீங்களே, அந்த வெளிப்பாடு இல்லாம நிக்கிறீங்களே. அல்லேலூயா. கத்தறிந்த கர்த்தருடைய பந்தியில வந்திருக்கிற நாம அந்த தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அதனால தான் ஆண்டவர் அந்த சோதரம் திருவிருந்து நேரத்தில் சொன்னார், இது மூலமாக என் பாடு மரணங்களை நீங்கள் நினைவு கூறுங்கள்னு சொன்னார். அல்லேலூயா. வெறுமையா பாஸ்டர் ஏதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம்னு சொல்றாரு, இயேசுவின் ரத்தம்னு சொல்றாரு, அப்படி வாங்குறது இல்லை. அந்த அனுபவத்தோடு அதை வாங்கணும், கதறணும். நீங்க அதை அந்த அந்த காட்சி உங்களுக்குள்ள வந்திருக்குன்னா கட்டாயம் உங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வரணும். ஆமென்னு சொல்லுங்க. ஆனால் தான் வெளிப்படுத்தல் 5:6 அந்த காட்சியை சொல்றாரு, இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவ பாரங்களுக்காக அக்கிரமங்களுக்காக அவர் இடைவிடாமல் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறார். இடைவிடாமல் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். இடைவிடாமல் உங்கள் பாரங்களை சுமந்து தீர்க்கும் வண்ணமாகவே இருக்கிறார். இடைவிடாமல் உங்களுக்கு ஜெயம் தந்து கொண்டே இருக்கும் வண்ணமாகவே இருக்கிறார். இடைவிடாமல் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டே இருக்கிற வண்ணமாகவே அவர் இருக்கிறார். இடைவிடாமல் உங்கள் வியாதிகளை சுகமாக்கும் வண்ணமாகவே அவர் இருக்கிறார். அவருடைய இரத்த ஊற்று முடியல இன்றைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரதர் சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்கிறது, ஆவிக்குரிய கண்கள் கர்த்தர் தரப்பாராக. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த நிமிடம் உங்கள் விசுவாச கண்களால் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை பாருங்கள். உடைய புற கண்களை நான் சொல்லலை, உடைய இருதய கண்கள் திறக்கப்படட்டும். அவர் உனக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியாக பாருங்க. ஒரு ஆட்டை அடித்து கறிக்கடையில் தொங்க விட்டுருப்பான், அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குமா இல்லையா? அப்போ தான் அதை அடித்து தொங்க விட்டுருக்காங்க. இன்னைக்கு என்னைக்கோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மரித்தாருன்னா அது பழைய கதையாக போயிடும். இல்லை, இன்னைக்கும் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனை பேர் இந்த கால வேளையில் நம்புறவங்க மட்டும் சத்தமா அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் உங்கள் மன கண்களை திறப்பாராக. உங்கள் இருதய கண்களை ஆண்டவர் திறப்பாராக.
பால்கனியில் இருக்கிற கீழே இருக்கிறவங்க அதை நினைவு கூர்ந்து அந்த வெள்ளத்தப்பா அந்த கண்களை பாருங்க, அப்படியே ஏறெடுத்து பார்த்தா ஒரு ஊற்று அங்கிருந்து வருது. ஹல்லேலூயா. சகரியா 13:1, அந்நாளில் பாவத்தையும் அழுக்கையும் நீக்க திறக்கப்பட்ட ஒரு ஊற்று. அதான் அந்த சோத்திரிக்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்த ஊற்று தான் அந்த ஊற்று. ஹல்லேலூயா. பீல உண்ட மாலையே புகலிடம் ஈயோமே பக்கப்பட்ட காயமோ பாய்ந்த வெல்லமோ பாவதோஷம் யாவையோ நீக்கும்படி ஆருளோ. கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, பீல உண்ட மாலையே புகலிடம் ஈயோமே பக்கப்பட்ட காயமோ பாய்ந்த செந்நீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையோ நீங்கும்படி ஆருளோ. எந்தன் கிரியை செய்துமே எந்தன் மீதி நீட்டாதே கண்ணீர் நித்தம் சோரிந்து கஷ்டதாவம் பூரிந்தோ பாவம் நீக்க மாட்டாவே நீரே மீட்பர் இயேசு. பிளவுண்ட மலையே பீல உண்ட மாலையே புகலிடம் ஈயோ பக்கப்பட்ட காயமோ ஆய்ந்த செந்நீர் வெள்ளமோ பாவதோஷம் யாவையோ நீக்கும் பாடி ஆருளோ. ஒரு பாட்டுக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபமாய் சொல்றாரு, பிளவுண்ட மலையே புகலிடம் எனக்கு நீங்க தான்ப்பா. என் கிரியினால நான் ஒன்றும் நீதிமானாய் மாற முடியாது. உங்க ரத்தம் என் மேல சிந்தப்பட்டாதான் எனக்கு நீங்க தான் தஞ்சம், வேற கதி நாதி எனக்கு இல்லை. அந்த பிளவுண்ட கண்மலர்ந்து புறப்படுகிற ஊற்று என்ன தெரியுமா? தாகம் தீர்க்கும் ஜீவ ஊற்று. வெளிப்படுத்தல் 22:17. அந்த பிளவுண்ட மலை, ஹல்லேலூயா, அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவிடத்திலிருந்து என்ன வருதுன்னு சொல்றேன். சோத்திரம், உங்க தாகத்தை தீர்க்கிற ஜீவ ஊற்று அங்கிருந்து தான் வருது. மத்தேயு 26:28 படி நமக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் அங்கிருந்து தான் சிந்தப்படுது. எபேசியர் 1:7 பாவ மன்னிப்பை பெற்று தரும் கிருபையின் ஐஸ்வர்ய ஊற்று அங்கிருந்து தான் புறப்பட்டு வருது.
1 யோவான் 1:7 சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற அந்த தூய இரத்த ஊற்று அங்கிருந்து தான் வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் 1:20 தேவனோடு நெருங்கி வாழ சமீபிக்க பண்ணுகிற அந்த சமாதான இரத்த ஊற்று அங்கிருந்து தான் இறங்கி வருது. ஹல்லேலூயா. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி, எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபமா என்னோடு கூட சேர்ந்து இந்த வார்த்தையை சத்தமா கூட கையை உயர்த்தி சொல்லுங்க. முடிஞ்சா 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, பிளவுண்ட மலையே, உமது சரீரத்திலே காயங்களில் பாயும் அந்த இரத்த ஊற்றால் என்னை ஒரு முறையாக முழுவதுமாய் கழுவி அருளோ. என் உள்ளத்தின் ஆழங்களையும் என் நினைவுகளையும் என் சிந்தனைகளையும் என் அந்தரங்கத்தின் ஜீவியத்தின் வேர் முனைகளையும் உங்க இரத்தத்தால் எனக்குள்ளே பாய பண்ணி எங்களை கழுவி சுத்திகரிங்க ஆண்டவரே. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே, உங்க இரத்தம் தரையிலே அல்ல, எங்கள் இருதயத்தில் விழட்டும், எங்க உள்ளத்தில் விழட்டும். எங்களுக்காய் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியே, நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி நல்ல கையை தட்டுங்க. ஒரு நிமிஷம் கை தட்டுங்க. இயேசுவேன்னு சொல்லுங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியேன்னு சொல்லுங்க. அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டி. ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன்ட்ட கேட்டாரு, உங்க வாழ்க்கையை நான் ரொம்ப நாளா கூர்ந்து பார்க்கிறேன். உங்க வாழ்க்கை ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையா எனக்கு தெரியுது. ஆனால் நானும் நீங்கள் வர்ற அதே சபைக்கு தான் வரேன். ஆனால் நான் ஒரு வெற்றி உள்ள ஒரு விசுவாசியாக எனக்கு தெரியல. ஆனால் உங்களை பார்த்தா ஒரு வெற்றி உள்ள விசுவாசியாக இருக்குது. நீங்கள் இவ்வளோ வெற்றி உள்ள அச்சீவ் பண்ணுறீங்களே, என்ன ரகசியம் அப்படின்னு ஒரு பிரதர் இன்னொரு பிரதரை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு அந்த பிரதர் சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு நாளும் ஏசாயா 53வது அதிகாரத்தை வாசித்து அந்த கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நான் தினந்தோறும் தியானிக்கிற வழக்கம் என்கிட்ட இருக்கு. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்த ஊற்றில் சோத்திரம் நான் என் தியானத்தின் மூலம் நான் ஸ்தானம் பண்ணுகிறேன்றார். நல்ல கொஞ்சம் கவனிங்க. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்த ஊற்றில் என் தியானத்தின் மூலமாக அதில் முழுகி முழுகி நான் எழுந்திருக்கிறபடியால் என் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கிறது என்று சொல்லுகிறேன். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் அந்த தியானம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மாதிரியா இருதயம் கல்லு மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அதை உடைக்கணும்னா கல்வாரி பாட்டு தான், அந்த கல்வாரி தியானம் தான். இருதயம் கல்லாவே இருக்கக்கூடாது. திமிர் பிடிச்ச இருதயமாக நம்ம இருதயம் இருக்கக்கூடாது. தெனாவிட்டா இருக்கக்கூடாது. இந்த பெருமை கொஞ்சம் தலை எடுக்குதா, நான் இருக்கிறேன் அப்படின்னு இருதயத்திலேருந்து வார்த்தை வருதுன்னா அது கல்லான இருதயம், பெருமை பிடிச்ச இருதயம். அது கர்த்தர் அருவருக்கிற இருதயம். ஆனால் நறுங்குண்ட இருதயம் தான் தேவனுக்கு விருப்பமானது. ஹல்லேலூயா. அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. நான் போன வாரத்தில் அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டின்னா என்ன, அது உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னா நான் பிரசங்கம் பண்ணேன் இல்லையா. இன்னைக்கு அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை நான் தியானிக்கும் போது அது வாதைகளை நீக்குகிற ஆட்டுக்குட்டியானவர், வாதைகளை என்னை விட்டு விலக்கும் ஆட்டுக்குட்டியானவர். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் என் குடும்பத்தின் மேலே, என் வீட்டின் மேலே, என் வாழ்க்கையின் மேலே இருக்கிற எல்லா வாதைகளையும் விளக்குகிற ஆட்டுக்குட்டியானவர். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அப்படியே தலையை நிமித்துங்க சார். அப்படியே உங்கள் ரட்சிப்பு சமீபமாக இருக்கிற தலையை உயர்த்துங்கன்னு சொல்லி அப்படி உயர்த்தி
அந்த தரிசனத்தை பார்க்கிற அந்த உணர்வோடு சொல்லுங்க, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவன் என் வாதைகளை எல்லாம் என்னை விட்டு நீக்குகிற ஆட்டுக்குட்டியானவராயிருக்கிறார். நம்புறவங்க எல்லா கைகளை நல்ல பலமா தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாதைகளை விளக்கும் ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குறித்து பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 12 அதிகாரம் அதனுடைய 13 வசனம் சொல்லுது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம், எந்த ரத்தம்? அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியிலிருந்து வெளிப்பட்ட அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை என்ன செய்வேன்? கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள் என்ன செய்யாதிருக்கும்? வராதிருக்கும். அந்த ரத்தம் எங்க இருக்கோ அந்த வீட்டுக்குள்ள வாதை உள்ள வர முடியாது. கல்வாரி தியானம் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் அழிக்கும் வாதை உள்ள வராது, தீமை உள்ள வராது, அசுத்தம் உள்ள வராது, தீட்டு உள்ள வராது. அல்லேலூயா. அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் வர விசுவாசத்தோடு நாம் தியானிக்கும் போது நமது வீட்டை சுற்றிலும் இருக்கிற வாதைகள் நம்முடைய வீட்டை விட்டு விலகுது. ஸ்தோத்திரம். உதாரணம் பாருங்களேன், 430 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் புத்திரரை அந்த ரத்தம் விடுதலை செய்த ரத்தம். ஸ்தோத்திரம். 430 வருஷம் அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும் என்கிற பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அந்த ஆட்டுக்குட்டி அங்கே அடிக்கப்பட்ட பிறகுதான் 430 வருஷமா அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கிருந்து வெளியே வந்தாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 430 வருஷம் அழுக, வேதனை, கஷ்டம், துக்கம், துயரம். எனக்கு சாவு வராதா, இந்த வாழ்க்கை எனக்கு தேவைதானா அப்படின்னு அவங்க ஜீவன்லாம் கசப்பாயி என் கையிலேருந்து உங்களை எவனும் விடுவிக்கவே முடியாதுன்னு பார்வோன் கங்கணம் கட்டி கொண்டிருந்த வேளையில் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம் விடுதலையாக்கிச்சு. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோ. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாது நல்ல கைதட்டி மகனே. சோத்ரம். கொல்லாப்பு சோத்ரம். இந்த பாட்டை பாடும்போது உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது வாத கீத இருந்தா விலகி போகும்படி பாடுங்க. கை தட்டி பால்கனியில் இருக்கிறவங்க ஆட்டுக்குட்டி ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். நல்லா பாடுங்க. glory. ரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை வாதை விசுவாச பிள்ளைகளுடைய வீடுகளிலே வாதையோ அழிக்கும் வாதையோ ஏதாகினும் அந்த ஆட்டுக்குட்டி ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். நம்ம அடிமைப்பட்டு கிடக்கிறியா, அதுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்தப்படணும், அடிக்கப்படணும். அதுக்கு அந்த ஆடை இப்படி இல்லை இருக்கணும், இப்படிப்பட்ட ஆடை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது அந்த ஆடு என்ன ஆடாக இருக்கணுமா? யாத்திராகமம் 12:3 சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். யாத்திராகமம் 12:3 சொல்லுது,
வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவனும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடணும். வீட்டுக்கு ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்ல, அது தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி. 1 பேதுரு 1:20 பேதுரு சொல்கிறார், அவர் உலக தோற்றத்திற்கு முன் குறிக்கப்பட்டவர். இயேசு உலக தோற்றத்திற்கு முன் குறிக்கப்பட்டவர். ஆமென்னு சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 13:8 சொல்லுகிறது, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உலக தோற்றம் முதல் இவர் தான் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டின்னு இயேசு சோத்தரிக்கிறோம் தீர்மானிக்கப்பட்ட. உதாரணமாக பாருங்க, இந்த பஸ்கால ஆடை தேர்ந்தெடுக்கணும். எந்த தேதியில் தேர்ந்தெடுக்கணும்? யாத்திராகமம் 12:3 சொல்லுது, 10ஆம் தேதி, 10ஆம் ஒரு மாதத்தை குறிப்பிட்டு அதில் 10ஆம் தேதியில் அந்த ஆட்டை என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்ட உடனே அதை அடிச்சிடக்கூடாது. அதை தெரிந்து கொண்டு சோத்திரம் 4ஆம் நாள் முடிவில், அதாவது யாத்திராகமம் 12:6 சொல்லுது, 14ஆம் தேதியில் அந்த ஆடு அடிக்கப்பட வேண்டும். கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் எந்த தேதியில் ஆடு தெரிந்து கொள்ளப்படணும்? 10ஆம் தேதி. எந்த தேதியில் அது அடிக்கப்படணும்? 14ஆம் தேதி. 4 நாள். இது ஆவிக்குரிய ரீதியில் நான் ஒப்பிட்டு சொல்வேனானால், ஆதாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் 4000 வருஷம். அது 4 நாளுக்கு அடையாளமாக இருக்குது. ஆண்டவருடைய பார்வையில் ஒரு நாள் 1000 நாளைப் போலவும் 1000 நாள் ஒரு நாளைப் போல இருக்கிறது. அப்போது அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய காலம் வரைக்கும் 4000 வருஷம். அப்போது அந்த 4000 வருஷமும் இயேசு தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். ஆங்காங்கே ஈசாக்கின் பதில் ஆடாக அவர் இருந்தார். ஆபேல் பலியிடப்பட்ட ஆடாக இருந்தார். அருமையாவுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் குற்ற நிவாரண பலியின் ஆடாக இருந்தார். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடாக இருந்தார். நிழலாட்டமாக இருந்தார். ஆனால் அந்த 4000 ஆண்டின் முடிவிலே அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. 10ஆம் தேதியில் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடு 14ஆம் தேதியில் அடிக்கப்பட்டது போல இயேசு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த காலம் நிறைவேறின போது கொல்கதா மலையிலே சோத்தரிக்கிறோம், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அடிக்கப்படும்படி சோத்திர. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவராகிய கிறிஸ்துவை உங்கள் பஸ்காவாக நீங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களா? தெரிந்து கொள்ளப்பட வேண்டும்னு பைபிளில் போட்டிருக்கேன். ஒரு ஆட்டுக்குட்டியை நீ என்ன செய்ய வேண்டும்? தெரிஞ்சப்போ ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒவ்வொரு அந்த குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ளணும். அம்மா மட்டும் இயேசுவை அறிஞ்சா போதாது, கணவர் இயேசுவை அறிஞ்சிருக்கணும். கணவர் மட்டும் இயேசுவை அறிஞ்சிருந்தா போதாது, பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளணும். வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா சோத்திரிக்கிறோம். யோசுவா சொல்றார், இன்று தெரிந்து கொள்ளுங்கள். என்ன சொல்றாருங்க? இன்று தெரிந்து கொள்ளுங்கள், நானும் என் வீட்டாருமோ வென்றாலும் கர்த்தரை சேவிப்பதை தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதுதான் ரட்சிப்பு. இன்னைக்கு யாராவது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம, இன்னும் முழுக்கு ஞானசானம் எடுக்காம, அந்த இரத்தத்தில் கழுவப்படாம, இயேசுவை தேர்வு செய்யாம எதையோ தேர்வு செய்வாயானால் உன் வாழ்க்கை வீணாய் போகும். உன் வாழ்க்கை ஒரு விமோசனம் உண்டாக வேண்டுமானால் இயேசுவை தேர்ந்தெடுக்க வேண்டும். கைதட்டி கர்த்தரை சொத்து, இவர்தான் எனக்கு வேணும், இவர் இல்லாம எனக்கு முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டி? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. வெளிப்படுத்தல் மன்னிக்கவும், யாத்திராகமம் 12:5 சொல்லுது, அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதா இருக்கணும். பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இயேசு பழுதற்ற ஆட்டுக்குட்டி. இந்த உலகத்தில் இதுவரை அவதரித்தவர்களில் இவரை போல ஒரு பரிசுத்தம் உள்ளவர்கள் யாருமே இல்லை.
இவருடைய பரிசுத்தத்தோடு யாரும் ஒப்பிடவே முடியாது. பரிசுத்தமான தெய்வம். பைபிள் சொல்லுகிறது, லூக்கா 1:35, இயேசு இந்த உலகத்தில் பிறக்கும் போதே அவர் பரிசுத்தர் எனப்பட்டார். 1 பேதுரு 2:22, அவர் வளர்ந்த பின்பும் அவர் பாவம் செய்யவில்லை. 1 யோவான் 3:5 சொல்லுது, அவரிடத்தில் பாவமில்லை. 1 கொரிந்தியர் 5:21 சொல்லுகிறது, இயேசு பாவம் அறியாதவர். எபிரேயர் 7:26 சொல்லுது, இயேசு பாவங்களுக்கும் பாவிகளுக்கும் விலகினவராயிருக்கிறார். மாசு மறுவு இல்லாதவர், பழுதற்ற ஒரு தெய்வம். இந்த உலகத்தில் பரிசுத்த தெய்வம்னு ஒன்று இருந்தா அதை நான் சொல்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த பரிசுத்த. அல்லேலூயா. அந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டி தான் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அந்த பழுதற்ற ஆட்டினால தான் அடிமைப்பட்ட எகிப்தியில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைச்சது. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கவே இந்த வார்த்தைகளை உனக்கு சொல்ல. பழுதற்ற ஆட்டுக்குட்டி, அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை குறித்து நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். தோத்திரம். அந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கணும் தெரியுமா? யாத்திராகமம் 12:5 சொல்லுது, அது 1 வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். என்ன வயது ஆட்டுக்குட்டியாக இருக்கணும்? 1 வயது ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. அது என்ன 1 வயது? ஆடு 1 வயது அப்படின்னா அது வாலிபத்தை தொற்றுச்சுன்னு அர்த்தம். ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன வயசுங்க. 1 வயது ஆடுகுட்டினா அது என்ன பருவம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம்? வாலிபம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அதே போல் யூதர்களுடைய கால கணக்கின்படி 30 வயது தான் என்ன வயதுன்னு சொல்கிறாங்க? வாலிப வயதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாலிப ரத்தத்தை நமக்காக சிந்தினார். 30வது வயதில் சோத்திர ஊழியத்தை தொடங்கி 3.5 வருட ஊழியத்தை செய்து, அருமையானவர்களே, அந்த 1 வயதின் ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, ரத்தம் சிந்தினார். இதெல்லாம் நான் குறிப்பாக சொல்கிறேன். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் சோத்திரம். அந்த ரத்தம் தான் ரொம்ப வீரியம் உள்ளதாக இருக்கும். தோத்திரம். ஒரு 80 வயசு ஆளை போட்டு தள்ளனா அந்த ரத்தத்தில் ஒரு ஹீமோக்ளோபின் இருக்காது. தோத்திரம். இல்லையா? ஆனால் அவருடைய ரத்தம் அப்படிப்பட்டதல்ல. அது அதெல்லாம் இன்னைக்கும் நமக்காக அதை பரிந்து பேசிக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. 2வது, அது கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. யாத்திராகமம் 12:6 சொல்லுது, அதை இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை என்ன செய்து அடித்து, இஸ்ரவேலின் மீட்புக்காக அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. இதுவரையிலும் அவர்கள் அடிமையாக இருந்தார்கள், எகிப்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் மூலம் அடிமைத்தனத்திலிருந்தும் எகிப்திலிருந்தும் நிரந்தர விடுதலை கிடைத்துச்சு. அல்லேலூயா. 430 வருஷம் அழுகையெல்லாம் மாறிச்சு. 430 வருஷம் அடிமை வாழ்க்கை மாறிச்சு. 430 வருஷம் அவருடைய வாழ்க்கையின் வேதனை வாழ்க்கை மாறிச்சு. 430 வருஷம் அவருடைய கசப்பான வாழ்க்கை மாறிச்சு. இன்னைக்கு வேதனையில் வருத்தத்தில் வந்திருக்கிறீங்களா? அந்த சர்வீஸில் அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இன்றைக்கும் உனக்காக, மீட்புக்காக, உன் விடுதலைக்காக, உன் உமேசனத்துக்காக, உன் நல்வாழ்வுக்காக இந்த கர்த்தருடைய பந்தியிலும் ரத்தம் சிந்துகிற அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிறவரா இருக்கிற விசுவாசத்தோடு பாருப்பா. அன்னைக்கு 430 வருஷம் எகிப்தில் அவங்க அடிமைப்பட்டு கிடந்த பொழுது சோத்திரம் ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டி நத்த விடுதலை ஆக்குச்சு. இன்னைக்கு நீங்க அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிறீங்களாப்பா. ஆண்டவரே, நான் இன்னும் விடுதலையோடு கூட ஜெபிக்க, இன்னும் விடுதலையோடு ஊழியம் செய்ய, ஆண்டவரே சோத்திரம், என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அடிமைத்தனங்கள் என்னை விட்டு விலகி போய் நான் விடுதலையோடு கூட கர்த்தரை சேவிக்கும்படி அந்த ரத்தம் என் வீட்டின் மேல, என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகளின் மேல விழட்டும் அப்பா. அல்லேலூயா. ஏசாயா 53:5 பாருங்க. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை
அவர் மேல் வந்தது. நமக்காக அவர் காண்டம்னேஷன் பண்ணப்பட்டார், ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரக்கூடாது என்பதற்காக அவர் ஆக்கினை தீர்ப்பு அடைந்தார். கிறிஸ்து நமக்காக கல்வாரி மலையிலே, கொல்கதா மேட்டிலே, கொடுமையான சிலுவையிலே நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இரத்தம் சிந்தினார், பழுதற்ற பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த காட்சியை ஏசாயா சோத்திரிக்கிறோம், சோத்திரம், தீர்க்க தரிசன பார்வையோடு, தூர பார்வையோடு அந்த பார்வையை ஆண்டவர் அவருக்கு காட்டினார். சோத்திரிக்கிறோம். அவர் அதை பார்த்துவிட்டு சொல்லுகிறார், ஏசாயா 53:7 பாருங்க. அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்களும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தீர்கள் மீறுதல்கள் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடு கூட அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள், ஆனாலும் அவர் மரித்த பொழுது ஐஸ்வர்யவானோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவர் ஆத்துமாவை தன்னை குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவருடைய கையினால் வாய்க்கும். இதெல்லாம் விஷுவலா அல்ல, அது அப்படியே இந்த ஆண்டவர் அப்பெல்லாம் சிலுவையில் அடிக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த காட்சியை தூர தரிசன பார்வையில் அப்படியே பார்த்து சொல்கிறார். அல்லேலூயா. அதான் அந்த தரிசனம் நமக்கு தேவை. ஆமேன்னு சொல்லுங்க. ரெண்டாவது, அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட வேண்டும். அந்த சிந்தப்படுற அந்த அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்குதுல்ல, அந்த ரத்தத்தை நாம் எடுத்து பூசணும். சிந்தறது கீழே சிந்தக்கூடாது. அதை எடுத்து விசுவாசத்தோடு அந்த ரத்தத்தை எடுத்து என் வீட்டில் பூசுறேன், என் இருதயத்தில் பூசுறேன், என் சிந்தையில் பூசுறேன். கையை தட்டு, வாயை தர, அப்பா அந்த ரத்த தரையில் இல்லை, அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியே, அதை எடுத்து நான் பூசிக்கொள்ளுகிறேன். அதை எடுத்து பூசணும், சிந்தறது இல்லை. சிந்தறத விசுவாசத்தோடு கையில் எடுத்து அதை என்ன செய்யணும்? ஏன்னா யாத்ராம 12:7 சொல்லுது, அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல்கள் நிலைகளில் ரெண்டிலும் மேற்சட்டத்திலும் அதை தெளிக்கணும். யாத்ராம 12:13 சொல்லுது, நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? அடையாளமாக இருக்கணும். அந்த ஈசோப்பு கொழுந்துகளால் எடுத்து நிலைகளில் பூசணும். அந்த இரத்தத்தை கண்டு, பூசப்பட்ட அந்த இரத்தத்தை கண்டு சங்கார தூதன் கடந்து போவான். அழிக்கும் வாதம் உங்களுக்குள்ள வராதிருக்கும். அல்லேலூயா. இந்த ரத்தம் தான் நம்மளுக்கு பாதுகாப்பு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த ரத்தம் இல்லைன்னா விடுதலை இல்லை. அந்த பஸ்கா நாள் என்ன செய்யப்பட்டது? அந்த ரத்தத்தை எடுத்து பூசுறது மட்டுமல்ல, அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கு இல்லையா, அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புசிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அதை அவிழ்த்தோ அதை குழம்பு மாரி செஞ்சோ அந்த மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. பைபிள் சொல்லுகிறது, அதை நெருப்பினால் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு தொங்கும் பொழுது சர்வலோகத்தின் பாவம் ஒரு நெருப்பை போல் அவர் மேலே விழுந்தது. சுடப்பட்டார். அதனால தான் இன்னைக்கு கூட அதுக்கு அடையாளமா ஒரு கோதுமை மாவை எடுத்து பிசைஞ்சு அதை நெருப்புல என்ன செய்யறோம்? சுடுறோம். அந்த அடையாளத்தில் தான் அதை கொண்டு வரோம். அந்த கோதுமை மாவை உரல்களை இடித்து அதை மாவாக்கி அதை பிசைஞ்சு அதை நெருப்பில் சுட்டு தான் சாப்பிட்றோம். இயேசு சிலுவையில் உங்களுக்கா எனக்கா சுடப்பட்டார், தகனிக்கப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு வேதனை அடைஞ்சிருப்பார் பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் பாருங்க.
அந்த காயங்களில் அடித்து அந்த கோர வெயிலில் அவரை எடுத்துகிட்டு இப்போ சிலுவையை சுமந்து போகும்போது அந்த சூரிய வெளிச்சம் அந்த காயங்களுக்குள்ளே படும் பொழுது, அந்த பச்சை காயங்களுக்குள்ளே படும்போது எவ்வளவு சுட்டு இருக்கும் அவரை, இல்லை எவ்வளவு எரிச்சல் இருந்திருக்கும். எத்தனை பேர் அதை யோசிச்சு பார்க்குறீங்க? எவ்வளவு எரிந்திருக்கும் அந்த காயம், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நமக்காக சுடப்பட்ட இயேசு கையில் வரும்போது எனக்காக சுடப்பட்டவர். அந்த பயத்தோடும் சும்மா அப்படியே, அதுக்கு தான் நாங்கள் செல்லன்னு சொல்கிறோம், பக்தியாக வாங்குங்க ஐயா. அதை இயேசு கிறிஸ்துவின் சரீரோடு நீ கன்சிடர் பண்ணிட்டேன்னா அதுக்குரிய மரியாதை கொடு. நிற்க முடிஞ்சா என்னால் முட்டி போட முடியல, நீங்கள் சொல்கிறீங்க தான், நான் வருத்தமாக இருக்குது, ஆனால் நின்று தான் வாங்குறேன், பரவாயில்ல. ஆனால் முட்டி போட முடிஞ்சோம் நீ நின்றுங்கன்னே வாங்கமுன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கலன்ற மாதிரி தானே அவர் எடுப்பார். அது இயேசுவின் ரத்தம் சரீரம்னு யூ கேன் பிலீவ். அதுக்குரிய ஒரு ஸ்டாண்டர்டை நீ எடுத்து தான் ஆகணும். ஹல்லேலூயா. அதை சபையாரோடு புசிக்கணும், ஆசரிக்கணும் எல்லாரும். அதுதான் சபையாக நம்ம கூடி வந்திருக்கிறோம். யாத்திராம 12:47 சொல்லுது, இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை என்ன செய்யணும்? ஆசரிக்கணும். அதுதான் சர்ச். சபைன்னா என்னன்னு முதல்ல தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் 20:28 சொல்லுது, சுய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த ரத்தத்தினால் வந்த சபை இது. நீங்கள் எந்த இடத்துல உட்காந்துங்க தெரியுமா? ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கின இடத்துல தான் இருக்கீங்க. இன்னொன்று சொல்கிறேன், சபைனா அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட இடம்னு அர்த்தம். எபிரேயர் 12:24 சொல்லுது, நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். அதான் சர்வ சங்கமாகிய சபை. பிரதர், நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் கீழே சேரில் உட்காந்துருக்கிறீங்களோ, கீழே உட்காந்துருக்கிறீங்களோ, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க, எது மேலே உட்காந்துருக்க தெரியுமா? அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, நான் விசுவாசிக்கிறேன், ரத்தம் தெளிக்கப்பட்ட இடத்துல நீங்களும் நானும் அமர்ந்திருக்கிறோம், உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அதான் அந்த அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ். அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூலா. ஃபர்ஸ்ட் எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஜீசஸ். வேக வேகமாக எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. நன்றியோடே, நன்றியப்பா இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே அந்த கல்வாரியை கொண்டு வாங்க. தோத்திரம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை நான் உங்களை உற்சாகப்படுத்த கூடாது, நீங்களா கேட்ட செய்திக்கு பாடுங்க. உடையுதப்பா. ஒருத்தவரை கண்ணை திறக்காதீங்க. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ள உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே. பார்க்கிறீங்களா? கண்ணீர் வடிக்கின்றே. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே. நீங்க தான் பாடணும் உற்சாகமாக. தூய திருரத்தமே, துடிக்கும் தாயுள்ளம், துடிக்கும் தாயுள்ளமே. தூய திருரத்தம், தூய திருரத்தமே. அப்பா அன்னைக்கும் காரன் சொல்லுங்க பயத்தோடு.
ஹல்லேலூயா. அன்னைக்கோ ஆணிகளா சுவாமி, அதை நினைத்து என் நெஞ்சம் உருகுதப்பா, என் நெஞ்சம் உருகுது. அதை நினைத்து கையிலே ஆமே என் உள்ளம் உடையுதப்பா, தாகமின்றி எனக்காய் ஏங்கி நின்றே, தாகமின்றி ஹல்லேலூயா. எனக்காய் ஏங்கி நின்றே, பாவங்கள் சுமந்தே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே, ஆமே பாவங்கள் சுமந்தே எங்கள் பரிகார பலியானே, நெஞ்சிலே ஓர் ஊற்று சொல்லுங்க. நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாய்தையா, நதியாய் பாயுதையா, அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாய்தையா, நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே, எல்லாம் மறுரூபமாகணுமே, ஆமென். மனிதர்கள் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே, கையை உயர்த்தி அன்பே அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா, மறுபடி அன்பே அன்பே அந்த தரிசனம் உன் கண்ணுல வரட்டும், அந்த காட்சி உன் கண்ணுல வரட்டும், அந்த காட்சி உன் கண்ணுல வரட்டும். உம்மை பார்க்கையிலே இயேசுவே, இயேசுவே. என் உள்ளம் உடையுதப்பா, இன்னொரு விஷயம் அன்பே, அன்பே உன் இருதயம் உடையாதா, உன் இருதயத்தில் தரிசனம் வராதா,